வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ ஒரு அருமையான கருவாடு மொச்சக்கொட்டை போட்டு எவ்வளோ சூப்பரா, அருமையா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. இது உளி கருவாடுன்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிற தோல்லாம் க்ளீனா உரிச்சு குடுத்துருப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நான் இதில் 200 கிராம் யூஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம அந்த மொச்சை அவரை இருக்கு இல்லைங்களா, அதை நான் முன்ன நாளே ஊற வச்சு எடுத்துட்டேன். இதை ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது கடாயில் ஒரு 1/4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி மல்லி அது ஒரு 2 பெரிய ஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க. நான் மிளகா ஒரு 12 to 15 எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவு மிளகு, சீரகம், சோம்பு சேர்த்திக்கோங்க. இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தீயாமல் இருக்கட்டுங்க, அப்போ தான் அதோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வறுத்து எடுத்த வாட்டி நம்ம ஃபேனில் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போது இதை மிக்சி ஜாருக்கு மாற்றின உடனே ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள், நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்திக்கிட்டேங்க. கரண்ட்டு பவர் கட் ஆகிடுச்சதுனால சீக்கிரம் அரைக்கணுன்ட்டு வீடியோ எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நான் முழுக்க எள்ளெண்ணெயில் தான் இதை நான் செய்கிறேன். எள்ளெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிட்டு வெங்காயம், பூண்டு நான் ஒரு 1.5 பூண்டு சேர்த்திருக்கேங்க. சின்ன பூண்டுன்றதுனால 1.5 பூண்டு சேர்த்திருக்கேன். ஒரு 5 தக்காளி பழம் நல்லா அழகாக ஸ்லைஸ் பண்ணி சின்னதாக இப்போது அதுவும் சேர்த்திக்கோங்க. வெங்காயம், பூண்டு கூட இது நல்லா வணங்கட்டுங்க. எப்படின்னா மேலே தனியாக பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வணக்குங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வணக்கி செய்கிறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் அதிகமாக சேர்த்திக்க வேண்டாங்க. 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு நான் புளியும் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது கடாயில் எள்ளெண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், சீரகம் இதையும் சேர்த்திக்கோங்க. லைட்டாக பொரிஞ்சு வரும்போது சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அரை பூண்டு, 4 வரமிளகாங்க, இது லைட்டாக தாளிச்சிக்கோங்க. தாளித்த வாட்டி நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி இருக்கு இல்லைங்களா, அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். இதுக்கு மட்டும் ஒரு புளி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திக்கோங்க. நார்மலாக சேர்த்திக்கிறத விட கருவாட்டு குழம்புன்றதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த மசால் விழுதியும் சேர்த்திக்கலாங்க. இது ஒரு கொதி வரட்டுங்க. வந்த வாட்டி நாம் மசால் சேர்த்திக்கலாம். நம்ம அந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது சேர்த்திக்கலாம். இப்போ அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நான் எண்ணெயில் போகிறதுக்கு பதிலாக இதில் சேர்த்திருக்கேன். அது கொஞ்சம் நல்ல மணமாக இருக்குன்றதுனால இந்த டைமில் சேர்த்திக்கிறேன். பாருங்கள், இது நல்லா கொதித்த வாட்டி நம்ம அந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி விழுதையும் சேர்த்திக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்திக்கிட்டேன். நல்லா கசுறு இல்லாமல் நல்ல கத்திரிக்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா இன்னும் கொஞ்சம் ருசியாக இருக்கும் கூடுதலாக. இப்போது நான் சுடு தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த உளி கருவாடையும் சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம வேக வச்சு 4-5 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மொச்சை அவரைக்கொட்டை அதையும் நம்ம இது கூடவே சேர்த்திக்கலாங்க. நீங்கள் முன்ன நாள் நைட்டே ஊற வச்சுருங்க, அப்போ தான் காலையில் இல்லைன்னா பூ மாதிரி வெந்து வந்திருக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இதையும் தண்ணியோடு சேர்த்திக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி பதம் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் நல்லா கொதிச்சு வரும்போது உங்களுக்கு அந்த குழம்போட பதமும் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கட்டும். இப்போது இதில் உப்பு, புளி, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ நெத்திலி கருவாடுனா புளி ஊற்றி கொஞ்சம் நேரம் கழித்து இறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் நெத்திலி கருவாடாக தான் போட்டிருப்பேங்க. ஆனால் இந்த கருவாடு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, அதனால் நான் முன்னாடியே சேர்த்திக்கிட்டேன். மேலே எண்ணெய் திரண்டு வர அளவுக்கு நல்லா குழம்ப கொதிக்க வைங்க, அப்போ தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இறக்க போகிறதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி கொத்தமல்லி தழை தூவி பரிமாறுங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த குழம்பு அப்படியே விட்டுருங்க, அதுக்கப்புறம் பரிமாறுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ருசியான மொச்சக்கொட்டை கருவாடு குழம்பு ரெடிங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓவர் கோல்டுங்க, எப்படியோ ஒன்று ஒரு 10-15 டேக் போயிருப்பேன் இந்த வாய்ஸ் கொடுக்க. ரொம்ப சாரிங்க ஏதாவது டிஸ்டர்பாக இருந்தால். உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றிங்க.